சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் உங்கள் அனைவரையும்
காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையானவர், நீர் மகத்துவமானவர். உமக்கே மகிமை. இந்த வேளையிலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை, துதி, கணம், மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமீன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த பைபிளில் ஒரு சந்தோஷமான ஒரு புத்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும் போது சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, நீங்கள் சந்தோஷமாக இருங்க என்று 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலையும் அந்த பிலிப்பியர் புஸ்தகத்தில் சொல்லுவார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் என்பது அப்பப்போ வர்றது போகிறது மாதிரி இருக்குது. எப்பயுமே அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதில்லை. பிலிப்பி பட்டணத்தில் வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள், சபை மக்கள் நம்மை போலவே எப்பயுமே கவலை, வருத்தம், சஞ்சலம், பாரம் இவைகளை மனதிலே வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக அவங்களால் இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. ஆகவே பவுல் அவர் எழுதுகிறார், ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, அதையெல்லாம் கர்த்தரிடத்தில் வைத்திருங்க. உங்கள் ஜெபத்தில், வேண்டுதலில், விண்ணப்பமாக கர்த்தரிடத்தில் ஏறிடுங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் அது ஆளுகை செய்யும். அதையெல்லாம் கர்த்தரிடத்தில் வைத்திருங்க. ஏன்னா உங்கள் கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மீது வைக்கும்படி சொல்லுகிறார். ஆகவே அவர் நம்மை விசாரிக்கிறார். நம்ம ஏன் கவலைப்படணும், அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் என்பதை இந்த இடத்துல அவர்களுக்கு உணர்த்துவார். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபையில் இருக்கிற, பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களுக்கு அவர் அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறார். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க என்று புத்தி சொல்லுகிறார். இவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கா இல்லையா என்று பார்த்தா, இவர் சொல்லும் பொழுது அவர் கட்டுண்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார். கர்த்தருக்காக அவர் கட்டப்பட்டவராய் அவர் இருக்கிறார். கட்டப்பட்டு இருக்கும் போது அவருக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைத்து பார்த்தா, அவர் கட்டப்பட்டு இருந்தாலும், கட்டு அவிழ்க்கப்பட்டு இருந்தாலும், எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அவங்களுக்கு தான் சொல்லுவார். எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அது ஒரு பாடம், நம்மளுக்கு அது ஒரு பாடமாக அமையும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், கலக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அப்படி நமக்கு நேரிடும் போதும் நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் அதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லார். கட்டப்பட்ட நிலைமை. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 13, 14 2 வசனங்களை வாசிங்க. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, எனக்கு வந்திருக்கிற கட்டுகள், என் கையில் இருக்கிற விலங்கு கட்டை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. அதுக்காக நான் வெட்கப்படலை. இது கர்த்தருக்காக நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், கர்த்தருக்காக சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன்.
வசிமா. சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பவுலுக்கு திருவசனத்தை சொல்லிதான் இந்த கட்டுகள். அதனால் நம்ம சொல்ல வேண்டாம் என்று அல்ல, பயப்படலை. கூட இருந்த அநேக சகோதரர்கள், சபை மக்கள் பயப்படவே இல்லை. நமக்கும் அந்த கட்டுகள் வரட்டும். கர்த்தருக்காக, கர்த்தர் நமக்காக கட்டப்பட்டார், நாமும் கர்த்தருக்காக கட்டப்படுவோம் என்று துணிந்து பயமே இல்லாமல் கர்த்தருடைய திருவசனத்தை எல்லாருமே பிரசங்கம் பண்ணினாங்க. ஒரு ஊழியக்காரர் கட்டப்பட்டு இருக்கிறார் என்று அவங்க அதை தப்பாக எண்ணலை, அதுக்காக வெட்கப்படலை. பவுலும் அதை குறித்து சந்தோஷப்படுகிறார். எனக்காக ஆண்டவராக இயேசு கட்டப்பட்டார், ஆகவே அவருக்காக நான் கட்டப்படுவேன். அவருடைய சிலுவையின் அச்சடையாளங்களை நானும் சுமப்பேன் என்று அவர் சந்தோஷமாய், ஆகவே சபை மக்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு வாழ்க்கையில் எந்த நிலைமை நேரிட்டாலும், என்ன மேடு பள்ளங்கள், என்ன லாப நஷ்டங்கள், என்ன துன்பங்கள் இன்பங்கள் எது வந்தாலும் சரி, நான் எல்லாத்துலேயுமே சந்தோஷமாக இருப்பேன். வாசிங்க 4 கடைசி அதிகாரம் 4:11-13 வரைக்கும் வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். மற்றவங்களால் தாழ்த்தப்பட்டு போனாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் ஒரு தாழ்வே நேரிட்டாலும் சரி, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். நல்ல ஜெயன்னு உயர்ந்த நிலைமையில் இருக்கவும் தெரியும், ஒன்றும் இல்லாமல் இருக்கவும் தெரியும். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அவருக்கு போதனை, கர்த்தர் அவருக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நிறைவாக இருக்க, திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டார். பசியா பட்டினியா அதுவும் சந்தோஷந்தான், நிறைய சாப்பாடா அதுவும் சந்தோஷந்தான். நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் சந்தோஷமாக இருந்திருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் உபத்திரவங்கள், துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் வராமல் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் வரும். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்கள், சில துன்பங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு நேரிடும். அதில் நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். வேதத்தில் எழுதியிருக்குது, சந்தோஷம், மன மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் நம்ம ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தால் அது ஒரு நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆனால் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று நீதிமொழிகள் 17:22 சொல்லப்பட்டிருக்கும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மனமகிழ்ச்சி அது ஒரு நல்ல மருந்து. நம்ம சந்தோஷமாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், எந்த டாக்டர்ஸையும் பார்க்க வேண்டாம். சந்தோஷமாக இருந்தால் ஒரு நோயுமே இருக்காது. நம்ம சரீரத்தில் நோய்கள், பலவீனங்கள், இவைகளுக்கெல்லாம் காரணம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி என்பது ஒரு நல்ல ஔஷதம். ஔஷதம்னா நல்ல ஒரு மருந்து. அது எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து மனமகிழ்ச்சி. அதனால தான் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க என்று
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆனால் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்படியே மனசு உடஞ்சி போச்சு, என் இருதயம் அப்படியே சுக்கு நூறா உடஞ்சிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வந்த துன்பம், ஒரு கெட்ட செய்தி, ஒரு துர்ச்செய்தி, இல்லை எதிர்பாராத விதமாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல கஷ்ட நஷ்டங்கள், பல துன்பங்கள் அப்படியே இருதயத்தை உடைத்து சுக்கு நூறாக்கிறோம். முறிந்த ஆவி அப்படியே ஆவியை முறிச்சிரும். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். நம்ம எலும்பு உலர்ந்து போகாமல், காஞ்சி போகாமல், அது ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கணும். உலர்ந்துருச்சு, அந்த ஈரப்பதம் போயிருச்சு, உலர்ந்து போகுதுன்னா அப்போ தான் பிரச்சனை. இன்றைக்கு கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, சரீரத்தில் ஒவ்வொரு ஜாயின்லேயும் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த ஈரப்பதம் குறைந்து போகிறதுனால, உலர்ந்து போகிறதுனால வலி, வேதனை, நடக்க முடியல, கூணு விழுந்துருது, நிமிர்ந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியல, நல்லா ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, கால்கள் தடுமாற்றம், நடுக்கம். பாருங்க, ஒரு வயதான தோற்றத்தையே உண்டாக்கிறோம். எலும்பு உலர்ந்து போனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இளமை என்பது மங்கி போய் ஒரு முதுமை, ஒரு வயதான ஒரு தோற்றமே வந்துடும். எலும்புகள் நல்லா புஷ்டியாக நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க நல்லாவே இருப்பாங்க. நோய் நொடி இல்லாமல், கை கால் இடுப்பு வலி இல்லாமல், நல்ல ஆரோக்கியமாக தன் கடமைகளை செய்து அந்த வயதான தோற்றம் வராமல் நல்லாவே இருப்பாங்க. நம்முடைய எலும்பு அந்த ஈரப்பதத்தோடு இருக்கணுமா இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 58:11, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அப்போ நல்லா இருக்கும், சரீரத்தில் ஆரோக்கியம், நல்ல பலன், நடக்கிறதுக்கு, நம்முடைய கடமைகளை செய்வதற்கு, எதுக்கும் இன்றைக்கு நல்ல ஒரு பலமாக இருக்கும். எலும்புகளை பொறுத்தது தான் நம்முடைய பலம். ஆகவே உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். கர்த்தர் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கினால் அது அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்படிதான் தேவனுடைய தாசர்கள், கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவங்க, கர்த்தரோடு கூட அவர்கள் இணைந்து அப்படி இசைந்து வாழ்ந்தவங்க, நிறைய பக்தர்கள், நல்ல எலும்பு பலம் இருந்துச்சு, எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக இருந்தது, அவங்களாம் நல்லா இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆபிரகாம், சாராள் என்ற தம்பதிகள் வாழ்ந்தார்கள். அது சரித்திரம், கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல, சரித்திர சம்பவம். ஆபிரகாம், சாராள் தம்பதிகள். கர்த்தர் ஒரு நாளிலே ஆபிரகாம் சாராளை, நான் காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போங்க என்று சொன்னார். தன் இனத்தையும், தன் ஊரையும், தன் தகப்பன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு போன்னு சொன்னார். உடனே கீழ்ப்படிந்து போனாங்க. அப்படி போகும்போது ஆபிரகாமுக்கு 75 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 75. சாராளுக்கு 65, 10 வயது குறைந்தவங்க, 65 வயது. உடனே புறப்பட்டு போனாங்க. இவர்கள் போய் கொஞ்ச நாட்கள், அவங்க எவ்வளோ நாட்கள் என்றெல்லாம் சொல்லப்படலை. இவங்க போன இடத்துல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தில் போய் சரி அங்கே இருக்கலாம், அங்கே பஞ்சம் இல்லை, நல்ல
செழிப்பாக இருக்குது என்று அறிந்து எகிப்துக்கு போகிறாங்க. சரி, ஒரு 5 வருஷம் தள்ளி போடுவோம். அப்படியானால் ஆபிரகாமுக்கு 80 இருக்கலாம், சாராளுக்கு 70 வயது இருக்கலாம். எகிப்துக்கு சமீபமாய் போகும்போது ஆபிரகாம் சாராளை பார்த்து சொல்லுறார், சாராளே, நீ ரொம்ப அழகான பெண் என்பது எனக்கு தெரியும். உன் அழகை போல எகிப்தில் எந்த பெண்களும் இருக்க மாட்டாங்க. நீ அழகிய ஒரு பெண், 70 வயதில், அவருக்கு 80 வயது. ஆகவே எகிப்துக்குள்ளே போனால் நீ என்னோட மனைவி என்று சொல்ல வேண்டாம். என்னைய கொன்னுட்டு உன்னைய அவங்க வச்சுக்கிடுவாங்க. உனக்கு ஆபத்து இல்லை, எனக்கு ஆபத்து. ஆகவே நீ என்னை என் சகோதரன், நான் அவருடைய சகோதரி என்று சொல்லு, உன் நிமித்தம் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் போதித்தபடியே இவளும் அதே போல் சொல்லுவாள், என் சகோதரன் அப்படின்னு சொல்லும். வேதத்தில் எழுதியிருக்குது, அவளுடைய அழகை குறித்து எகிப்தே பேசுகிறாங்க. ராஜ அரண்மனைக்கு நியூஸ் போகுது, ஒரு அழகிய பெண் வந்திருக்கிறான். வசிங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11 பாருங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவன் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டு பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் எகிப்து தேசமே அவளுடைய அழகை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. ராஜா அரண்மனைக்கு போயிருச்சு நியூஸு, அழகிய ஒரு பெண், அவள் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். பாருங்க, ஒரு கணவன் உயிரோடு இருக்கணும் என்பதற்கு அவன் ஆபிரகாம் போதித்த ஒரு போதனை இவளுடைய நிலைமை எந்த நிலைமைக்கு போயிடுச்சு. ஆபிரகாம் உண்மை இல்லை, சாராள் உண்மை இல்லை, பொய் தான் சொல்கிறாங்க. நம்ம உண்மை இல்லாவிட்டாலும் நமக்கு உண்மையுள்ள ஒரு தேவன் நமக்கு உண்டு. நாம் உண்மை இல்லாவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவர். சாராள் ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஆனால் தேவன் என்ன செய்தார்? அடுத்த வசனம் பாருங்க. பார்வோனின் பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதை. தேவன் உண்மையுள்ளவர். அடுத்தவனுடைய மனைவி, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏதோ அந்த சமய சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லக்கூடிய, தப்பித்து கொள்வதற்கு பொய் சொல்ல ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, பொய் சொன்னாங்க. ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். சாராள் அங்கே கொண்டு போகப்பட்டாள். தேவன் பார்த்தாரு. அந்த பார்வோனுடைய அரண்மனையில் ராஜா, அதில் அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேரும் மகாபயங்கரமான வாதையினாலே பாதிக்கப்பட்டார்கள். சாராள் நிமித்தம் 70 வயதில் எத்தனை அழகு! அப்படி என்றால் அவளுடைய எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாய் இருந்தது. ஆகவே அழகு குன்றி போகவில்லை. வாலிப வயதில் இருக்கிற அழகு முதிர் வயதிலும் இருக்குது. அதன் பின்பு ஆபிரகாம் சாராளை தேவன் சந்திக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 90 வயதில் அவள் ஈசாக்கை
பெற்றெடுத்தான். ஆதியாகமம் 21:1-2 பார்த்தா அவளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. நம்ம சொல்லலாம் அதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாருக்குமே அப்படி தான், எல்லாரும் வயது சென்றிருந்து தான் அவங்க மரித்தாங்க. முதிர் வயதிலும் திடகாத்திரமாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோசேயை பார்க்கலாம். 120 வயது வரைக்கும் அவன் இருக்கிறான். 120வது வயதில் தேவன் அவனை எடுத்துக்கிட்டார். அவரே அடக்கம் பண்ணினார். எந்த இடம் என்பது இன்னும் வரைக்கும் அது வெளிப்படலை. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, 120 வயதில் மரித்தான். அவன் பலன் குன்றி போகவும் இல்லை, அவனுடைய கண்கள் பார்வை மங்கி போகவும் இல்லை. அப்படியே தான் இருக்கிறான். 40 வயதில் 45 வயதில் எப்படி இருந்தானோ 120 வயதிலும் அவன் அப்படியே பலன் குன்றி போகாமல், கண் பார்வை மங்காமல் அப்படியே இருக்கிறான் என்று வேதத்தில் மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் கடைசி அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை, குன்றி போகவும் இல்லை. எத்தனை ஒரு அதிசயம்! எலும்பு நினமுள்ளது. முறிந்த ஆவி எலும்பை உலர பண்ணும். எலும்பு உலர்ந்து போச்சுன்னா அப்புறம் அவன் மனிதன் உருக்குலைந்து போவான். அவனுடைய அழகு குன்றி போயிடும். அவன் முதுமை அடைவான். அவனுடைய தோற்றத்தில் மாறுபாடுகள் உண்டாகும். எலும்பு தான் அதுக்கு காரணம். இன்னும் சொல்லலாம், காலேப் அவன் சொல்லுவான், 40 வயதில் எனக்கு இருந்த பலன் இப்போ எனக்கு 85 வயதாகிறது, இப்பையும் அந்த பலன் குன்றி போகவில்லை. நமக்கு 40 வயதில் இருந்த பலனை இப்போ நினச்சி பார்த்தா எப்படி இருக்குது? இன்னும் வயது 85 ஆகலை, 60 தான், 65 தான், 70 தான். ஆனால் நம்மால் இந்த கடமையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். பிரயாணமாக எப்படி போகிறது? ஒரு காரியம் செய்யணும், அது என்ன பண்ணுறது? துணைக்கு யாராவது வந்தால் பரவாயில்ல என்று துணைக்கு ஆளுகளை தேடுறோம். காலேப் யோசுவா கிட்ட சொல்கிறான், ஏன்னா மோசே வேவு பார்க்கறதுக்கு 12 பேரை அனுப்புவாங்க. பாலும் தேன் ஓடக்கூடிய கானான் தேசத்தை வேவு பார்க்க. இவங்க போயிட்டு வந்து நல்ல செய்தி சொல்லுவாங்க 2 பேர், மற்ற 10 பேர் துர்ச்செய்தி சொல்லுவாங்க. அப்போ மோசே சொல்லுவார், நல்ல செய்தி சொன்ன காலேப் யோசுவா அவங்கள பார்த்து, நீங்கள் கால் வைத்த இடத்த உங்களுக்கே தருவேன் என்று மோசே காலேப் கிட்ட சொல்கிறார். இப்போ சொல்லி 45 வருடங்கள் ஆகிறது, எனக்கு வயது 85. மோசையும் போயிட்டார், இப்போ யோசுவா தான் இருக்கிறார். ஆனால் எனக்கு இன்னும் கிடைக்கல, என்னைய அனுப்புங்க, நான் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களோடு யுத்தம் செய்து அவர்களை முறியடித்து கால் வைத்த இடத்த நான் சுதந்திரிக்க போகிறேன், என்னைய அனுப்புங்க என்று கேட்பான். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்க. 6-7. யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக எனக்கு அப்பொழுது 40 வயது. போயிட்டு வந்து நல்ல செய்தி சொன்னேன், அந்த இடத்த தருவேன்னு சொன்னார். 10, 11, 12 வசிங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலன் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருடம் ஆகிறது. 40 வயதில் மோசே சொன்ன வார்த்தை. காலேபுக்கு 40 வயது. இப்போ அந்த வார்த்தையை சொல்லி நீ கால் வைத்த இடத்த தருவேன்னு சொல்லி 45 வருடம் ஆகிறது. எனக்கு வயது இப்போ 85 வயதாகுது. வசிமா, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 85 வயது. ஆனால் மோசே சொன்ன காரியம் நடக்கலை. நீங்கள் அதை செய்யணும்.
எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் போகிறேன். ஏன்னா யுத்தம் செய்வதற்கேற்ற பலம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னான். 11-12 வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் 40 வயதில் எனக்கு இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. நான் 85லும் இருக்குதுன்றான். அருமையானவர்களே, ஏன் நம்மளுக்கு அப்படி இல்லை? பல காரியத்தை சொல்லலாம். அவங்களாம் அப்படி இயற்கையான உணவு சாப்பிட்டாங்க. நம்ம இப்போ சாப்பிட்றதெல்லாம் செயற்கை, எல்லாமே கெமிக்கல். அதனால தான் நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலகத்திலே பல மாறுதல்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கங்கள் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது. அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று சொன்னவர் மாறாதவர். அவர் மாறாதவர். ஆகவே நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்படி மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நம்ம சந்தோஷமாக இருந்தாலே அது நமக்கு நல்ல ஒரு மருந்து, சரியான ஒரு ட்ரீட்மெண்ட். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அப்போ நாம் ஏன் இன்றைக்கு இந்த தோற்றத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆவி முறிஞ்சு போகுது. அடிக்கடி நம்ம ரொம்ப கவலைப்படுறோம், கலங்கி போகிறோம், திகைக்கிறோம், என்ன செய்ய ஏது செய்ய என்று கலங்குறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே நாம் பற்றிக்கொள்ளணும். அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க, இந்த காலத்தில் அந்த மாதிரி யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லாமல் இல்லை, இந்த காலத்திலும் அது போன்ற பலசாலிகள் இருக்கிறாங்க, நல்ல பலமுள்ளவங்க இருக்கிறாங்க. போன மாதம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி உள்ள தினத்தந்தி பேப்பரில் ஒரு நியூஸ் வந்திருந்தது. 102 வயது ஒரு பாட்டி. அவங்க இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. அவங்களோட ஊர் பென்ஹால் கிரீன் அப்படிங்கிற இடத்துல உள்ளவங்க. அந்த பாட்டி பேர் மோனட் பெய்லி. மோனட். அந்த பாட்டிக்கு 102 வயது. அதை அந்த பர்த்டே அவங்க எப்படி அதை செலிப்ரேட் பண்ணினாங்க தெரியுங்களா? அவங்க கிட்டத்தட்ட 7000 அடி உயரம், 6900 அடி உயரம். அந்த உயரத்தில் வான்வெளியில் ஒரு சாகசம் பண்ணுறாங்க. சாகசம் செய்தார்கள் என்று போட்டிருந்தது, ஸ்கை டைவிங். அப்படி ஒரு சாகசம் செய்கிறாங்க 7000 அடி உயரத்தில். 102 வயது. அப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்த ஒரு சம்பவம். 100 வயது. 100 வயதை அந்த பிறந்த நாளை அவங்க எப்படி கொண்டாடினாங்க தெரியுங்களா? 230 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. 230 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டி அப்படி 100வது பிறந்த நாளை கொண்டாடினார்களாம். அப்போ இந்த காலத்துலேயும் இருக்காங்கல்ல, இந்த காலத்தில் கூட இருக்கிறாங்க. நான் அந்த சம்பவத்தை சரியாக சொல்ல தெரியல, மறந்துட்டேன். பாகிஸ்தான் நம்முடைய இந்தியா அந்த பார்டரில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு, அது பேரும் மறந்துட்டேன். ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு வித குடிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மனிதன் 125 140 வயதோ, எல்லாமே மறந்துட்டேன். அவர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாரு ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ தான் எல்லாமே அதிர்ந்துட்டாங்களாம், என்ன இத்தனை வயதில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கிறாரேன்னு. அப்புறம் தான் இவர் எந்த ஊர், எங்கிருந்து வந்திருக்கிறாரு என்று தான் அதன் பிறகு தான் அதை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அந்த இடத்துக்கே போய் பார்த்தா எல்லாமே வயது முதிர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 100 வயதுக்கு மேற்பட்டவங்க, பெண்கள், ஆண்கள். 80 வயது பெண்களெல்லாம் சாதாரணமாக 35 வயது 30-35 வயதில் இருக்கிற ஒரு பெண்களை போல இருந்திருக்கிறாங்க. 80 வயது 35 வயதில் ஒரு பெண்மணி எப்படி இருப்பா, அதே மாதிரி வயது சென்றவங்க. ஆனால் எல்லாருமே இளமை. அவங்களுடைய ஆகார முறைமைகளை கேட்கும்போது நிறைய இந்த கொட்டைங்க, இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட்டுங்கள் கொட்டைங்க
பருப்புக இருக்குமே, அந்த மாதிரிப்பட்ட வேறு வேறு கொட்டைகள், அதுதான் ரொம்ப அதிகமான ஆகாரம். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே எல்லாருமே 5 கிலோமீட்டர் தூரம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் நடப்பாங்க. எல்லாம் நடக்கிறவங்க நம்மளை மாதிரி உள்ள ஆகாரமெல்லாம் இல்லை. அப்போ இந்த காலத்திலும் கூட நல்ல பலசாலிகள், அந்த முதுமையே வராமல் இளமையை தக்க வைத்து கொண்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால் அக்கா அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய முறைமைகள் எல்லாமே கொஞ்சம் வேறுபாடு. அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்றைக்கு மனமகிழ்ச்சிக்கு பல காரியங்கள் இருக்குது. அது எல்லாம் அனுபவிக்கிறதுனால தான் இன்றைக்கு நோய்களே. மனமகிழ்ச்சி, சந்தோஷம், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அது ஒரு நல்ல ஔஷதம். ஆனால் முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். நம்முடைய எலும்புகள் பலவீனமாகிறது. எலும்புகள் உலர்ந்து போகிறதுனால எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறோம். எவ்வளவோ காரியங்களை நம்மால் செய்ய இயலாமல் போய் விடுகிறது. எப்படி ஆவி முறியுது? முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். எப்படி நம்ம ஆவி முறியுது? ஆவி முறியுதான். ஆவி முறிந்த உடனே எலும்பு உலருது என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 17:22. இந்த ஆவி முறிகிறது எப்படி? 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் நீதிமொழிகள். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து ஆவி முறிஞ்சு போகுது. இருதயம் உடஞ்சு போச்சு. இருதயம் அப்படியே உடஞ்சிருச்சு அப்படிங்கிறமே, அது எதனால? ஆவி முறிந்து போகக்கூடியது மனோதுக்கத்தில். மனோதுக்கம் ஆவியை முறிய பண்ணும். ஆனால் மனமகிழ்ச்சி நல்ல முகமலர்ச்சி. மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்குதுன்னா முகம் மலர்ச்சியாக இருக்கும். மனதுக்குள்ளே துக்கம் இருக்குதுன்னா முகமும் துக்கமாக தான் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோதுக்கம். இந்த நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியா ராஜ சமூகத்திலே ராஜாவுக்கு திராட்சரசம் எடுத்து கொடுக்குற வேலை. அது ஒரு பெரிய ஆஃபீஸர், பெரிய ஒரு வேலை. ராஜாவுக்கு திராட்சரசம் கொண்டு வைக்கப்பட்டிருக்கும், அதை எடுத்து ராஜா கையில் கொடுக்கணும். அது ஒரு தனி டியூட்டி. அதைத்தான் நெகேமியா செய்தான். அரண்மனையில் எப்பயுமே சந்தோஷமான முகத்தோடு எடுத்து கொடுப்பான். ஆனால் ஒரு நாள் முகதுக்கம், முகத்தோடு. ஏன்னா உள்ளுக்கு துக்கம் மனதுக்குள்ள, ஆகவே முகத்தில் அந்த துக்கம். அதோ அந்த முகதுக்கத்தோடு ராஜாவுக்கு திராட்சரசம் எடுத்து கொடுக்குறான். ராஜா முகத்தை பார்க்கிறார். எப்பயுமே நீ முகம் சந்தோஷமாக இருக்குமே, மன மகிழ்ச்சி முகம் அப்படி உனக்கு சந்தோஷமாக இருக்குமே, மகிழ்ச்சியாக இருப்பையே, இன்றைக்கு ஏன் நீ துக்க முகத்தோடு இருக்கிறாய்? ராஜா பார்த்து கேட்டான். கர்த்தரும் பார்த்து கேட்டார். துக்க முகத்தோடு நீங்கள் சம்பாஷித்து கொண்டு போகிற காரியம் என்ன? ஏன் துக்க முகத்தோட? மனதில் ஒரு துக்கம் என்றால் முகத்தில் அது தெரியுது. அப்போ இவன் சொல்லுவான், நெகேமியா சொல்லுவான். 1ஆம் அதிகாரம் முதல் 2, 3, 4 வரைக்கும் வாசித்து பார்த்தா, எருசலேம் பாழடைஞ்சு போச்சு, ஆலயமெல்லாம் உடைக்கப்பட்டு போய்விட்டது, அலங்கங்கள் உடைக்கப்பட்டு இருக்குது. அங்கேருந்து 2 பேர் வராங்க. அவங்கள்ட்ட விசாரிப்பான், நம்ம நாடு எப்படி இருக்குது, நம்ம ஊர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் யூதர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க என்று சுக செய்தி விசாரிப்பான். அவங்க சொல்லுவாங்க, அவர்கள் தாங்கொண்ணாத வேதனையை துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய பிதாக்களுடைய கல்லறைகளெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, அலங்கங்களெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, தேவாலயமெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்குது, ஒன்றுமே இல்லை. அங்கே எஞ்சி இருக்கிற தேவ ஜனங்கள் அங்கே ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறாங்க என்று கேட்டபோது அவன் இருதயம் உடையுது. முறிந்த ஆவி, ஆவியிலே ஒரு முறிவு. மனோதுக்கம் ஆவியை முறிய பண்ணும். ஆகவே ராஜ சமூகத்தில் அந்த வேதனையோடவே நிற்கிறான். ராஜா பார்த்து கேட்குறார், மனோதுக்கம்
அது நம்மை பாரப்படுத்தக்கூடியது. மனோதுக்கம், மனதில் ஒரு துக்கம். உலக பிரகாரமான காரியங்கள் தான் நம்மளை துக்கப்படுத்துது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இந்த உலக வாழ்க்கை நமக்கு எவ்வளோ பாரம், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ துக்கத்தை உண்டாக்குது. ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த இப்பிரபஞ்சத்துக்குரிய துக்கங்கள், உலக கவலை, அது மனதை பாரப்படுத்தும். லூக்கா சுவிசேஷம் 20:21-34 இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் பெரியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத பிடிக்கும். பாரப்படாதீங்க. என கர்த்தருடைய நாள் சமீபம். சந்தோஷமா அவரை எதிர்கொள்ளணும். மனதில் பாரத்தை வைத்து கொண்டு இருந்தா ஆவி முறிந்து போகும், எலும்புகள் உலர்ந்து போகும். அவனால் ஆராதனை பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, கர்த்தரோடு கூட நெருங்கின ஒரு ஐக்கியம் கொள்ள முடியாது, அவனுடைய கடமையும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே உங்கள் இருதயம் பாரம் அடையக்கூடாது. இருதயம் சந்தோஷமாக இருக்கணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சந்தோஷமாக இருக்கணும். இருதயம் பாரம் அடையக்கூடாது. உலக கவலைகளினாலே, லௌகீக கவலைகளினாலே உங்கள் இருதயம் பாரமடையாத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தருடைய வருகை சமீபம். இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள் நம்மளை அப்படி நெருக்கி போடும். ஆலயத்துக்கு போவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவோம். அது நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் தங்கி இருக்கும். ஆனால் அதன்படி வாழறதுக்கு முடியாமல் இருக்குது. ஏனென்றால் கவலை. நம்ம இருதயத்தில் தேவனுடைய வாக்கியம் இருக்குது, வசனங்கள் இருக்குது. அது கூட உலக கவலை, உலக பாரம், குடும்பத்தை பற்றின பலவிதமான கவலைகள் இதெல்லாம் போட்டு நெருக்குமா. அதனால் இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாது, அது பலன் கொடுக்காது. தேவ வசனத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எதுவுமே நமக்கு வராமல் போயிடும். ஒன்று பாரத்தை உண்டாக்கும், ரெண்டாவது ஒரு காரியம் நெருக்கி விட்டுரும். லூக்கா சுவிசேஷம் 8:14 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களை தேவன் நாளாக பிரிக்கிறார். வழியருகே உள்ள ஒரு நிலம், கட்பாறையான ஒரு நிலம், முச்செடி நிறைந்த ஒரு நிலம், நல்ல நிலம் அப்படின்னு நாளாக பிரிக்கிறார். வேத வாக்கியங்களை 4 பேரும் கேட்குறவங்க தான். 4 பேரும் கேட்குறவங்க தான். இந்த முச்செடியை போன்ற, முச்செடி நிலத்தை போன்ற இருக்கிற அந்த ஒரு கூட்டம் ஜனங்கள், அவங்களும் கர்த்தருடைய வசனத்தை சந்தோஷமாக கேட்குறவங்க. வசிமா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். வார்த்தைகளை சந்தோஷமா கேட்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், இருதயத்திலே தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதோடு கூட உலக கவலைகள், இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இதையும் கூட வச்சுக்கிட்டு இருந்தா பலன் கொடாது. இவைகள் அதை நெருக்கிவிடும், நெருக்கிடும். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா அனைத்தையும் புளிப்பாக்கும், கெடுத்துரும். உலக கவலை என்பது அது ஒரு பயங்கரமான ஒன்று. ஆகவே மனமகிழ்ச்சி, எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் மனமகிழ்ச்சி, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இந்த உலக கவலை, இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலை, இதெல்லாம் ஒரு மாம்ச சிந்தை தான். மாம்ச சிந்தை மரணத்தை உண்டாக்கும். இப்படி ஒவ்வொன்றா நினச்சி நம்ம கவலைப்படுறோம். இப்படி ஆயிருச்சே, இப்படி நடந்துருச்சே, இப்படி சொல்லிட்டாங்களே, நமக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வந்ததே, ஒரு துன்பம் வந்ததே என்று மீண்டும் மீண்டும் அதை நினைத்து வருத்தப்படும் பொழுது கடைசியில் அது மரணத்தில் கொண்டு போய் நிறுத்தும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதனால தான் இயேசு சொன்னார், கவலைப்படாதீங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். இந்த கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால் ஒருவன் ஒரு முளத்தோடு இன்னொரு முளத்தை கூட்ட முடியும்?
அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று இயேசு சொன்னார். கவலைப்படாதீங்க, எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் வையுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், உங்கள் கவலையெல்லாம் ஜெபத்தில் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தரிடத்தில் வைத்திருங்க. நீங்கள் சந்தோஷமா இருங்க. கர்த்தர்கிட்ட வச்சா ஒரு சமாதானம் கிடைக்கும். நம்முடைய ஆவிக்கும் நம்ம இருதயத்துக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும். கர்த்தரிடத்தில் வையுங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க என்று வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கவலைப்படாதீங்க என்று ஆண்டவராகிய இயேசுவும் சொல்லுவார். இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில் சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கும்போது சொல்லுறாரு. வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது. கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. நீ சாப்பிடும்போது சந்தோஷமாக முதல்ல சாப்பிடு. உன்னுடைய ஆகாரம் எதுவாக இருந்தாலும் உன் ஆகாரத்தை சந்தோஷமாய் புசி. உன் திராட்சை ரசத்தை நீ மனமகிழ்ச்சியோடு பானம் பண்ணு. நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு அது உயர்ந்த ரகமோ கொஞ்சம் தாழ்ந்த ரகமோ எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த சாப்பாடு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு இடத்துல மண்ணை சாப்பிட்றாங்க. இன்றைக்கு நமக்கு அரசாங்கமே அரிசி இதெல்லாம் தானியங்கள் எல்லாமே நமக்கு சாப்பாட்டு வகைகள் கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. ஆகாரத்தை பொறுத்த மட்டிலும் நமக்கு கஷ்டம் இல்லை. அந்த ஆகாரத்தை சந்தோஷமாய் புசித்தால் அது ரொம்ப நல்லது. உன் ஆகாரத்தை சந்தோஷமாய் புசி. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து சந்தோஷமாக சாப்பிடு. சாப்பிடும்போது அது எந்த உணவாக இருந்தாலும் தேவன் கொடுத்த உணவு நினச்சி பார்க்கணும். எப்பயும் நமக்கு மேலே இருக்கிறவங்கள நினைக்கக்கூடாது. அவங்க எப்பயும் பிரியாணி சாப்பிடுவாங்க, உயர்ந்த ரகமான ஆகாரங்களை சாப்பிடுவாங்க. நமக்கு கீழே உள்ளவங்கள பார்க்கணும். ஆகாரம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நமக்கு தேவன் ஆகாரத்தை தந்தாரே, அவரை மகிமைப்படுத்தி அந்த ஆகாரத்தை சந்தோஷமாக நம்ம புசிக்கணும். உனக்கு இருக்கிற பானத்தை தண்ணி இல்லாமல், நல்ல தண்ணி இல்லாமல் உப்பு தண்ணியோடு வாழ்கிறவங்க எத்தனை பேர்? தண்ணிக்காக எவ்வளோ தூரம் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்ற இடங்கள் எத்தனை உண்டு. நமக்கு தேவன் நல்ல தண்ணியை தந்திருக்கிறான். அதை சந்தோஷமாக பானம் பண்ணு. வசிமா, உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து, உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு நீ புசித்து, உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. சந்தோஷமா நமக்கு தேவன் தந்த பானங்கள், தேவன் கொடுத்த ஆகாரம், அதை சந்தோஷமா நீ புசி. அது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது சந்தோஷத்துக்காக. ஏன்னா ஆகாரம் என்பது சந்தோஷமாய் நம்ம புசிக்க வேண்டிய ஒன்று. அது நம்ம இருதயத்தை ஆதரிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், முகக்களையை உண்டு பண்ணக்கூடிய எண்ணெய், மன மகிழ்ச்சியை தரக்கூடிய திராட்சை ரசம், உன் இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம். ஆகாரம் நம்முடைய இருதயத்தை ஆதரிக்கக்கூடியது. சங்கீதம் 104:15 மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். தேவன் கொடுக்கிறார். அது இருதயத்தை ஆதரிக்கக்கூடியது. நம்ம இருதயத்துக்கு தெம்பா, இருதயத்துக்கு பலமா, நம்ம இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவன் நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார். அதை நீ சந்தோஷமாக சாப்பிடு. கவலையோட ஏதோ கவலைகளை நினைத்து கொண்டு சாப்பிடுகிறது அல்ல. சில பேர் கண்ணீரோட, அப்படி அல்ல. நீ சாப்பிடும்போது சந்தோஷமாக உன் ஆகாரத்தை நீ சாப்பிடு. அது நமக்கு இருதயத்துக்கு ஆதரவு. தேவன் நமக்கு அது ஒரு ஆதரவு கோலாக நமக்கு சாப்பாட்டை தந்திருக்கிறார். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்கள், தண்ணி என்பதும் நமக்கு ஆகாரம் என்பதும்
அது ஒரு ஆதரவு கோல். நம்ம நடக்கும்போது தடுமாற்றம் இல்லாமல் நம் நடப்பதற்கேற்ற ஒரு கோல், ஆதரவான ஒரு கோல் சாப்பாடு. வசிங்க. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகல விதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் அப்பம் சாப்பாடு அது ஒரு ஆதரவு, தண்ணி அது ஒரு ஆதரவு. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா ஆதரவு கோலை நான் முறித்து போடுவேன்னு சொல்லுவார். எசேக்கியேல் 4:17 பாருங்க. 4:17 நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன். எருசலேம் ஜனங்கள் மீது, அந்த குடிகள் மீது கோபம் வந்துருச்சு. நான் ஆதரவு கோலை முறிக்க போறேன். அப்பம் என்ற ஆதரவு கோல், தண்ணீர் என்ற ஆதரவு கோலை நான் முறித்து போடுவேன். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னா ஜனங்க ஒன்றும் இல்லை. சாப்பாடும் தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப தெம்பு. அது இல்லைன்னா துவண்டு போயிடுவாங்க. இன்றைக்கு ஆகாரத்தை சந்தோஷமாக சாப்பிடு. தேவன் கொடுத்த ஆகாரத்தை குறை சொல்லாமல், குற்றப்படுத்தாமல் சந்தோஷமாய் அதை, உன் ஆகாரத்தை சந்தோஷமாய் புசி, உன் தண்ணீரை சந்தோஷமாய் நீ அதை குடி. நமக்கு ஒரு சந்தோஷம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம சந்தோஷத்துக்கு தான் விருந்தெல்லாம் செய்கிறோம். ஒரு திருமண காரியம், பிறந்த நாள், ஒரு ஃபங்க்ஷன், முக்கியமான நல்ல நாட்கள் என்றால் நம்ம சந்தோஷப்படணும். 4 பேரை, உறவினர்கள், குடும்பத்தாரை அழைக்கிறோம், நண்பர்களை அழைக்கிறோம், ஒரு விருந்து வைக்கிறோம். விருந்து என்பதே சந்தோஷத்துக்கு தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 10 பிரசங்கி 10:19 விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். விருந்து என்பதே சந்தோஷம்தான். அது சந்தோஷமாக எல்லாரும் புசிக்கணும், சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிடணும். விருந்து அது சந்தோஷத்திற்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம செய்கிறோம். ஒரு நல்ல காரியம் எங்கள் குடும்பத்தில், அந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் விருந்து வைக்கிறோம். ஆகவே விருந்து புசிக்கிறது சந்தோஷமாக, ஆனந்தமாக, நம்ம களிப்போடு நாம் அதை புசிக்க வேண்டும். முதலாவது அது உலக பிரகாரமான சாப்பாடு. உன் ஆகாரத்தை சந்தோஷமாக நீ புசி, நீ சந்தோஷமாக பானம் பண்ணு என்றால், முதலாவது உலக பிரகாரமான ஆகாரம், நம்ம அனுதினமும் சாப்பிடுகிற ஆகாரம், அதை சந்தோஷமாக சாப்பிடணும். விருந்து நிகழ்ச்சி அது போல தான் சந்தோஷம். நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுனாக்கா, சமீபத்தில் நம்ம நாட்டில் ஒரு கோடீஸ்வரன் 5000 கோடி செலவு பண்ணி ஒரு திருமணம் நடத்தினாங்க. வகையான ஆகாரங்கள், அழைக்கப்பட்டவங்களாம் சந்தோஷமாக புசிக்கணும் என்பதற்காக விதவிதமான ஆகாரங்கள் படைக்கப்பட்டு இருந்தது என்று நம்ம எல்லாருமே நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நாடு நம்முடைய இந்திய தேசம். இந்த நாட்டில் ஒரு 500 ரூபாயில் ஒரு கல்யாணம் நடந்திருக்குது. அதுவும் நம்ம நாடு தான். ஒரு 10 நாளைக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம். அந்த திருமணம் செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும், அந்த 2 பேரும், மணமக்கள் இருவரும் IAS அதிகாரிகள், IAS படித்தவங்க. அவங்க நினச்சா அவங்களுடைய திருமணத்தை ரொம்ப தடபடலாக நடத்தலாம், ஆடம்பரமாக நடத்தலாம். வேண்டாம், அந்த ரிஜிஸ்டருக்கு உள்ள ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் கட்டணும், 500 ரூபா போல். அதோடு சரி, 500 ரூபா தான் அந்த கல்யாணத்தில் டோட்டலான செலவு. அவ்வளவு எளிமையாக IAS அதிகாரிகள் பண்ணியிருக்கிறாங்க. 500ல் கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம இந்தியாவை தான், 5000 கோடியில் நடந்ததும் நம்ம இந்தியா தான். நம்ம நாட்டை பணக்கார நாடுன்னு சொல்லுறதா, ஏழை நாடுன்னு சொல்லுறதா, எப்படி சொல்லனே தெரியல. சந்தோஷம், ஆகாரத்தை சந்தோஷமாக பூசி. நமக்கு உலக பிரகாரமான ஆகாரத்தை மாத்திரமல்ல அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஆகாரம் ஒன்று உண்டு. நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய இன்னொரு சாப்பாடு ஆவிக்குரிய ஆகாரம். மத்தேயு சுவிசேஷம் 4:4 அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே.
நாம் பிழைப்பதற்கு, நம்முடைய இருதயத்துக்கு ஆதரவாக, நம்முடைய வாழ்வுக்கு ஆதரவு கோலாக சாப்பாடு இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆவிக்குரிய போஜனமும் இருக்கிறது. மனுஷன் இந்த அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாள். அது நமக்கு முக்கியமான ஒரு ஆதரவு கோல். நம் இருதயத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு உணவு ஆவிக்குரிய போஜனம், தேவனுடைய வார்த்தை, வேத வாக்கியம், வேத வசனம். அதையும் நம்ம சந்தோஷமாக தான் புசிக்கணும். ஆலய பிரகாரத்தில் வந்து தேவனுடைய வாக்கியங்களை கேட்குறோம், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாய் நம்ம புசிக்கணும். ஆகாரத்தை புசிப்பது போல கர்த்தருடைய வாக்கியங்களை நம்ம புசிக்கணும். தேவன் எரேமியாவுக்கு வார்த்தையை கொடுத்தார். எனக்கு வார்த்தைகள் கிடைத்த பொழுது நான் சந்தோஷமாய் அதை புசித்தேன் அப்படி தான் சொல்லுவார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடனே ஒரு ஆகாரத்தை புசிப்பது போல அதை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. பார்த்தீங்களா? உன் ஆகாரத்தை சந்தோஷமா பூசி. உலக பிரகாரமான சாப்பாடு, சரீர பிரகாரமான சாப்பாடு, அதையும் சந்தோஷமாக தான் புசிக்கணும். ஆவிக்குரிய போஜனம், தேவனுடைய வாக்கியங்கள், அதையும் சந்தோஷமாக தான் புசிக்கணும். உடைய வார்த்தைகள் கிடைத்த பொழுது நான் அதை உட்கொண்டேன், புசித்தேன். அந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் மனதுக்கு அது மகிழ்ச்சியுமாயிருந்தது. ஆம், ஆவிக்குரிய போஜனம் தேவனுடைய வாக்கியங்கள், அது நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியது. சங்கீதக்காரன் தாவீது அவர் எழுதும்போது 19ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுவார், உம்முடைய கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியது. அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதே வேத வாக்கியங்கள். உலகம் என்பது நமக்கு துக்கத்தையும் பாரத்தையும் வேதனைகளையும் நமக்கு உண்டு பண்ணக்கூடியது. சஞ்சலமான ஒன்று உலக வாழ்வு. இதில் நமக்கு ஒரு சந்தோஷம் என்பது ஆண்டவர்கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு தான். அவர் கொடுக்கிற சாப்பாடு, சரீரத்துக்குரிய சாப்பாடும் சரி, ஆவிக்குரிய சாப்பாடும் சரி, அது சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. அதை சந்தோஷமாக நம்ம அதை புசிக்கணும். சங்கீதக்காரன் வரிசையாக அவர் சொல்லுவார் பாருங்க, எனக்கு அதுதான் சந்தோஷம். என் வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சத்துருக்களால் எனக்கு நெருக்குதல், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தின் மீது நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய வேத வசனம் எனக்கு மனமகிழ்ச்சி, என்னை சந்தோஷப்படுத்துது. அதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், மனமகிழ்ச்சி என்று ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை அவர் சொல்லுவார். ஒரே சாப்டரில் 119 சங்கீதம் 119 70 வாசிங்க. அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் வேதத்தில் மனமகிழ்ச்சி. வேதம் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியது. அதை நான் சந்தோஷமா வேதத்தை வாசிக்கிறேன், கேட்கிறேன். 77 நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். 92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருக்கும். இந்த பக்தனுடைய வாழ்க்கையில பயங்கரமான துன்பங்கள். ஆனால் இந்த துன்பத்தில் அவர் நிச்சயமாக அழிஞ்சே போயிருப்பார். ஆனால் வேதத்தை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்தில் பிரியமாய் இருந்து அது மனமகிழ்ச்சியாய் வேதத்தை அவன் ஏற்றுக்கொண்டதுனால அழியாமல் தப்பிச்சிட்டான், சாகாமல் பழைச்சிட்டான். இல்லைனா வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இல்லாமல் இருந்திருந்தா நான் எப்பவுமே என்ன பண்ணியிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். வேதம் அத்தனை மனமகிழ்ச்சி. 111 பாருங்க. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மனமகிழ்ச்சி. எனக்கு வேதம் மனமகிழ்ச்சி. 143 நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். 143
மனமகிழ்ச்சி. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. கர்த்தருக்குள்ள சந்தோஷம். அதுக்கு பேர் தான் கர்த்தருக்குள் சந்தோஷம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இக்கட்டு துன்பம் வந்துச்சு இந்த பக்தனுக்கு. ஆனால் வேதம் மனமகிழ்ச்சி. 162 மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். நிறைய பொண்ணு வெள்ளி ஒரு பொக்கிஷம் கிடைச்சா மனுஷன் எவ்வளவு சந்தோஷப்படுமா? பணத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறான். பொன் வெள்ளியை சம்பாதிக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை காட்டிலும் கொள்ளை உடைமை, திடீர்னு ஒரு பொக்கிஷம் கிடைக்குது, அதை விட வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். 174 பாருங்க. கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தருக்குள்ள தான் சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். வேத வாக்கியம் நமக்கு ஆவிக்குரிய போஜனம், ஆகாரம். அதை சந்தோஷமா புசிக்கணும். வார்த்தைகள் கிடைத்த போது அதை உட்கொண்டேன். அது என் இருதயத்துக்கு சந்தோஷமும் அது எனக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று பக்தன் சொன்னார். எரேமியா. கர்த்தருடைய வேத வாக்கியம் அதையும் சந்தோஷமாக தான் புசிக்கணும். அதான் நம்ம கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இருதயத்தில் எத்தனை ஆசைகள் விருப்பங்கள் தேவனிடத்தில் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவர் மனைவி இப்படி ஆசீர்வதிங்க, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எவ்வளோ காரியங்களை மன விருப்பமாய் தேவனிடத்தில் தெரிவிக்கிறோம் ஜெபத்தில். எத்தனை காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது, எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஆனால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளப்படும். அது அப்படியே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 37 சங்கீதம் 4வது வசனத்தில். ஆகவே அருமையானவர்களே, சந்தோஷமாக இருக்கணும். அல்லாமலும் கர்த்தர் சொன்னார், என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் நிறைவாய் இருக்கட்டும் என்று சொன்னார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கணும், அது நிறைவாய் இருக்கணும். அவர் ஆவியிலே களி கூர்ந்து சந்தோஷமாக இருந்தார். இந்த பூமியிலே அவர் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தார். துன்பங்கள் எவ்வளவோ உபத்திரவங்கள் அவருக்கு வந்த பாடுகள் போல நமக்கு ஒன்றும் வரலை. சந்தோஷமாயிரு, ஆவியிலே களி கூர்ந்தார். ஆண்டவராக இயேசு அவர் ஆவியிலே களி கூர்ந்தார், சந்தோஷமாயிருந்தார். அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவருடைய சந்தோஷம் நம்மளுக்குள்ள நிறைவா இருக்கணுமா? அதனால நான் இதை சொல்லுறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இன்னைக்கு ஆண்டவராக இயேசு விரும்புகிறது என்ன? நம்ம அவரை மாதிரியே சந்தோஷமாக இருக்கணும். அவருக்கும் பாடுகள் வேதனைகள் வந்தது, ஆனால் அவர் ஆவியிலே களி கூர்ந்தார், ஆவியில் சந்தோஷமாக தான் இருந்தார். லூக்கா 10:21 சொல்லப்பட்டிருக்கும், ஆவியிலே களி கூர்ந்தார். நம்மளும் அவருடைய சந்தோஷத்தை நிறைவாய் அடைய வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம், அவருடைய ஜெபம். அவர் கெத்செமனே தோட்டத்தில் கடைசியாக நம்மளுக்காக ஜெபித்தார். அவர் ஜெபித்த ஜெபம், கடைசி ஜெபம். அந்த ஜெபத்தில் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் அவர் அநேக காரியங்களை சொல்லுவார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுவார். 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி. ஆம், என்னுடைய சந்தோஷத்தை, என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். இதை நான் சொல்றேன். இப்போ உலகத்திலிருந்து பிதாவை உங்களை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் என்னை ஏற்றுக்கொண்டவங்க, என்னை பின்பற்றவங்களுக்கு நிறைவாக இருக்கணும். அப்படி என்றால்
நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் தேவ சித்தம். கவலைப்படுறது தேவ சித்தம் அல்ல. கவலைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தர் சொன்னார், கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் கவலைப்பட்டு எதுவும் சாதிக்க போகிறதில்ல. அதை விட அவர்கிட்ட வச்சுக்கிட்டு, அவரோட பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மன மகிழ்ச்சி நம்முடைய வாழ்வுக்கு நல்ல ஒரு ஔஷதம். கொஞ்ச நாள் ஒரு ஓட்டம், 80 வயது வரைக்கும், இல்லை பலத்தின் மிகுதியினால் நம்ம இருக்கலாம். நமக்கு வயது 70 தான், ஆயுள் நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால 80, 90, 100. ஆனால் வருத்தமும் சஞ்சலமும் தான் அதன் மேன்மை. ஆண்டவர் அதில் சொன்னார், வருத்தப்படக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது, சந்தோஷமாக இருங்க என்று சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய ஆகாரத்தை சந்தோஷமாக சாப்பிடுவோம். சரீர போஜனத்தையும் சரி, ஆவிக்குரிய போஜனத்தையும் சரி சந்தோஷமாய் புசிப்போம். நம்முடைய எலும்புகள் நினமுள்ளதாக இருக்கும். நம்முடைய எலும்புகள் நன்றாக இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். ஆகவே மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். தலை வணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் சந்தோஷமாய் இருப்பது உமக்கு சித்தம். ஆனால் உலகத்திலே இருக்கிற சத்துரு எங்கள் வாழ்க்கையிலே பல இடைஞ்சல்கள், இடையூறுகள், இன்னல்கள் இவைகளை கொண்டு வந்து எங்கள் சந்தோஷத்தை அவன் கெடுக்க பார்க்கிறான். நாங்களும் அடிக்கடி விழுந்து போகிறோம். ஆண்டவரே, அப்படி அல்ல. நீர் எங்களுக்கு சொன்னபடி நாங்கள் சந்தோஷத்தை, கர்த்தருடைய சந்தோஷத்தை நிறைவாய் அடைய, நாங்கள் எங்களுடைய ஆகாரத்தை சந்தோஷமாய் புசிக்க, ஆவிக்குரிய போஜனமாகிய உம்முடைய வேத வாக்கியங்களையும் நாங்கள் சந்தோஷமாய் புசித்து எங்கள் சந்தோஷத்தை நாங்கள் தக்க வைத்து கொள்ள எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு சந்தோஷத்திற்காய் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க சொன்ன கர்த்தர், எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷமாய் இருக்க எங்களை பலப்படுத்தும். எங்கள் எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக்கும். உமக்கே மகிமை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகள் அனைவருடைய வாழ்விலும் உம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கட்டும். அப்பா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.